காகிதத்தில் உள்ள எழுத்துக்களை கூகுள் லென்ஸ் மூலமாக பிரதி எடுத்துக் கொள்ள முடியும். ஆனால் ஓலைச்சுவடிகளில் உள்ள எழுத்துக்களை பிரதி எடுக்க முடியுமா? வாசிக்கவே சிரமமாக இருக்கும் பழங்கால தமிழ் எழுத்துக்களை புதிய எழுத்தாக மாற்றுகிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். மாணவர்கள் பங்களிப்புடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தொழில்நுட்பம் பற்றி பார்க்கலாம். இந்தியாவிலேயே அதிக கல்வெட்டுகளும் அதிக ஓலைச்சுவடிகளும் தமிழில்தான் உள்ளன. ஆனால் அவற்றின் பெரும்பாலானவை படியெடுக்கப்படாமலும் வாசிக்கப்படாமலும் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. தொல்தமிழ் எழுத்துக்களை படிப்பது குறைவாகவே இருப்பதால் தமிழின் புதையலாக விளங்கும் ஓலைச்சுவடிகள் வீணாகும் நிலை உள்ளது. இந்த பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் பேராசிரியர்களும் இணைந்து ஓலைச்சுவடிகளில் உள்ள தமிழ் எழுத்துக்களை கண்டறிந்து அவற்றை டிஜிட்டல் மயமாக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கண்டறிந்துள்ளனர். இதன் மூலம் ஓலைச்சுவடிகளை ஸ்கேன் செய்து அதில் உள்ள எழுத்துக்களை கண்டறிய முடியும் என தெரிவிக்கிறார் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கிய பேராசிரியரான பாலமுருகன். ஜெர்மனியில் 10 ஆண்டுகள் வசித்த காலத்தில் தமிழ் மொழி மீதான ஆர்வமும் பற்றும் அதிகரிக்கவே இந்த முயற்சியை தொடங்கியிருக்கிறார் இந்த பேராசிரியர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் பாம் லீஃப் ஓலைச்சுவடிகளுக்கான செயற்கை நுண்ணறிவில் தான் நம்ம இப்போ அந்த தரத்துல இருந்து நம்ம இதை பார்க்கறது. இதுல நாங்க என்ன செஞ்சிருக்கோம், நீங்க கேட்ட மாதிரி பலவிதமான வகையில இருந்து நம்மளால பேப்பர்ல இருக்கிற எழுத்துங்களை நம்மளால எடுத்து அந்த மாதிரியான ஓசிஆர் டெக்னிக்ஸ், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் சொல்ற அந்த டெக்னிக்ஸ் மூலமா நம்ம எடுக்கிறோம். அது மாதிரியான ஆனா செயற்கை நுண்ணறிவு டீப் லேர்னிங்கிற இப்ப ரொம்ப அதிகமா பயன்பாட்டில் இருக்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி, அதான் அந்த டீப் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி. இதை வச்சு ஓலைச்சுவடியில எழுதப்பட்டிருக்கிற பழமையான அந்த எழுத்துக்களை இப்ப இருக்கிற தமிழ் எழுத்துக்களா நம்ம மாத்தி எடுக்கிறோம். அதுதான் இந்த செயலி அப்ளிகேஷன் செய்யுது. பொதுவாக ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டிருக்கும் எழுத்துக்கள் 500 ஆண்டுகள் பழமையானவையாக உள்ளன. அவற்றில் வெவ்வேறு கையெழுத்துக்களோடும் வெவ்வேறு ஓலைகளோடும் பயன்படுத்தப்படுவதால் அவற்றை ஸ்கேன் செய்வது மிகவும் சிரமமான பணியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆப்டிக்கல் கேரக்டரிஸ்டிக் சிஸ்டம் என்கிற தொழில்நுட்பத்தை இணைத்து ஓலைச்சுவடுகளில் உள்ள தமிழ் எழுத்துக்களை பிரதி எடுக்க முடியும் என்கிறார் பேராசிரியர் பாலமுருகன். சீரழமை தமிழ் மொழியை நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக அடுத்து வரும் காலகட்டங்களுக்கும் சிறப்புற கொண்டுவர முடியும் என்கிறது இந்த குழு. சுவடியில் இருக்கக்கூடிய எழுத்து உருக்களை படிப்பதற்கு ஆட்கள் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதற்கான படிப்புகள் சுவடி படிப்பு இருந்தாலும் கூட அது அவர்கள் படிப்பு சார்ந்து அந்த கல்வி சார்ந்து ஒரு சுவடி பண்றாங்களோ அதோட நின்றுது. அப்ப எப்பவுமே இருக்கிற சுவடி பூரா படிக்கணும்னா இன்னும் எத்தனை பேர் படிச்சாலும் அதை நம்ம மீட்டுருவாக்கம் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாம போகுது. அப்ப இந்த தொழில்நுட்பம் வந்ததுன்னா எல்லா சுவடிகளையுமே மீட்டுருவாக்கம் பண்ணி அந்த இலக்கியங்களை கொண்டு வர முடியும். அதுல இருந்து நம்ம மொழி வளத்தை இன்னும் வளப்படுத்த முடியும். நமக்கு உலக அளவில் எல்லா மொழிக்கும் இல்லாத சிறப்பு நம்ம தமிழ் மொழிக்கு இருக்கிறதுங்கிறத இன்னும் வேகமாக கொண்டு வர முடியும். இப்போ ஏற்கனவே இருக்கிற இலக்கியத்திலே இவ்வளவு பண்ண முடியுதுன்னா, சுவடியிலிருந்து மீட்டுருவாக்கம் பண்ண வந்ததுன்னா இந்த அளவுக்கான இலக்கியங்கள் எந்த மொழியிலுமே இல்லைங்கிறத நம்ம நிரூபிக்க முடியும். ஒன்று, சத்தியமங்கலத்தில் செயல்படும் பண்ணாரியம்மன் பொறியியல் கல்லூரி, கொங்கு கல்லூரி போன்றவை இணைந்து 5 பேராசிரியர்கள் குழுவாக பிரிந்து 20 மாணவர்களோடு இணைந்து இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் கனித்தமிழ் மாநாட்டில் இவர்களது தொழில்நுட்பத்திற்கு வல்லுநர்கள் பலரும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். ஓலைச்சுவடிகள் போன்றே தமிழ் பன்னிசை கல்வெட்டு போன்றவற்றையும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் மேம்படுத்தி வருவதாக பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இந்த திருக்குறள் தான் இந்த ஓலைச்சுவடியில எழுதியிருக்குது. ஆனால் இது கனித்திரை மூலமாக நம்ம எளிமையா பார்க்க முடியுது. திருக்குறள் மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி எளிமையா நம்மளால தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆனால் மருத்துவ குறிப்புகளோ வரலாறோ ஓலைச்சுவடிகளில் இன்னும் முடங்கி போய் இருக்கிற ஒரு நிலைமை உள்ளது. இதற்கு இவர்கள் உருவாக்கியுள்ள இந்த தொழில்நுட்பம் ஒரு வாய்ப்பாக இருக்கும், தமிழ் மொழியை வளர்த்தெடுக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல்.